நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. மிகு மணிமங்கலத்தின் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் விமர்சையான 28ஆம் ஆண்டின் ஆடித்திருவிழாவும் 24ஆம் ஆண்டின் தீமிதி திருவிழாவும் பிரம்மாண்டமாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் இன்றைய தினம் கலை நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்கள். உங்கள் பாதகமலுங்க. தென்காசியிலிருந்து நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய யூடியூபில் ஜித் டிவி JITH ஜித் டிவி என்று மதிப்புக்குரிய இந்திரஜித் அவர்களின் ஜித் டிவி மூலமாக அச்சங்குன்றம் செல்வியம் மாதவி அவர்களின் அத்துணை நிகழ்ச்சிகளையும் உங்கள் யூடியூபில் காணலாம். அற்புதமான இந்த பட ஒளிப்பதிவை இப்பொழுது நமக்காக இங்கு வழங்கவிருக்கின்றார்கள். ஜித் டிவி தென்காசி மாவட்டத்திலிருந்து அச்சங்குன்றம் என்ற இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கும் அவர்களை அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக இங்கு பிரம்மாண்டமான இந்த திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அனுக்கிரகத்தை பூரணமாக பெறுவதற்காக சகலவிதமான அனுக்கிரகங்களையும் அம்பாள் வழங்குவாள் என்ற ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கும் அன்பர்கள் இந்த திருவிழாவின் இனிய நிகழ்வான இந்த மெல்லிசையை வில்லுப்பாட்டை தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை பூரணமாக இதை காணும் பொழுது மட்டும்தான் இந்த அற்புதமான மெல்லிசையின் சிறப்பு உங்களுக்கு புரியும் தெரியும். அதனால் அற்புதமான இந்த நிகழ்ச்சி பல முயற்சிகளுக்கு பின்பாக பிரம்மாண்டமான முயற்சியினால் அத்தனை தூரத்திலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் இந்த வரவேற்பின் மூலமாக இப்பொழுது அழைக்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஆங்காங்கே இருக்கும் பக்த கோடிகள் இங்கு வந்து இருக்கையில் அமர்ந்து இன்னும் சில மணி துளிகளில் துவங்கவிருக்கும் இந்த மெல்லிசை வில்லுப்பாட்டு இதை இப்பொழுது அருகிருந்து ஆனந்தமாக கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது இன்னும் சில மணி துளிகளில் தொடங்கவிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம். தென்காசி மாவட்டத்திலிருந்து நமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நம் கிராமத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு கவிதை ரூபத்தில் மணிமங்கலத்தின் குங்கும தேவியாம், மணிமங்கலத்தின் குங்கும தேவியாம் கருணைமிகு கருமாரி தாயமவளை, கருமாரி தாயவளை போற்றி பாடிடவே தென்காசி சீமையின் தேன் தமிழ் தென்றலாய் செங்கதிரோன் பேரொளியாய் மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். ஆம், அவர் அன்னையின் மாதவத்தால் மாதவியாய் வந்துதித்தாய், தாயவளின் மகிமைதனை நாடெங்கும் வந்து துதித்தாய். உன்னோடு இணைந்திருக்கும் பெரியோர்கள் உன் குரலின் பிரதிபலிப்பு, உன்னோடு இணைந்திருக்கும் பெரியோர்கள் உன் குரலின் பிரதிபலிப்பு. அச்சங்குன்றத்து சொல்லரசி நீயானாய், அச்சமில்லா வில்லரசி நீயானாய். வல்லெனும் வில்லெடுத்து வெற்றி கண்டான் ரகுராமன், நீ சொல்லெனும் வில்லெடுத்து சொந்தம் தன்னை சேர்த்து வைக்கும் வித்தை தன்னை எங்கு கற்றாய்? கலைமகளின் திருமகளாய் உள்ளதாலோ, கலைமகளின் திருமகளாய் உள்ளதாலோ எங்கள் ஊருக்கு வந்து இந்த வில்லுப்பாட்டில் சொல்லென்ற விதை விதைத்து, எங்கள் ஊருக்கு வந்து இந்த வில்லுப்பாட்டில் சொல்லென்ற விதை விதைத்து உயர் பக்தி எனும் பயிர் வளர்க்க நீவீர்
வரவேண்டும் வரவேண்டும் என அன்புடனே அழைக்கின்றோம். எங்கள் மணிமங்கலத்து மக்கள் எல்லாம் உம்மை வரவேற்க எமக்கிட்ட கட்டளையை எண்ணம் போல் நிறைவேற்றி அழைத்திட்டேன். வருக வருக என அன்போடு ஆலை நிர்வாகத்தின் சார்பில் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன் நன்றியும் வணக்கமும். ஆமையா அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல தினமோ இந்த அழகான மணிமங்கலமான நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகையால் தேவி கருமாரியம்மாள் என கருள் புரிவார் வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சா தன்னை என கொள்வர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனடரு சம்போ
பரமேஸ்வரரா ஓம்கார நாதத்தின் நாதமாய் வந்துரித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே
தான் கொடுத்த காளியம் கலைக்கருள வேணுமம் பேரு வச்ச பேச்சியம் புத்திருக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணியம் முப்பிடாது முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்கார்க்கு வேணுமோ அங்க ஆலயீஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி என் தாயே நாகம்மா எனக்கருள வேணுமோ கலிக்கனாச்சி அம்பிகையே கலிக்கனாச்சி கலைக்கருள தாயே மணிமங்கலம் நன்னகரி மணிமங்கலம் நன்னகரி மங்களமா குலவிருக்கும் கரிகுருகி பிரண்டவளம் கருமாரி அம்பிகை கலைக்கருள வேணுமம் அம்பிகைய நாகம்மா அருள் புரிய வேணுமம் அம்மாளோட வாசலில் கங்கை அம்மன் தெய்வமாம் காட்டருள வேணுமம் தாயான செல்லியம் சொல்லி வர நீ தரு நாகத்தம்மாள் அம்பிகை நாகதில் அருள் புரியும் மனப்பாக்கம் கன்னியம்மா மனப்பாக்கம் கன்னியம் தாய மனமதில் அருள் புரியும் மனப்பாக்கம் கன்னியம்மா
கலி உலகில் ஐயா கணபதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை குருவினோட திருப்பாதத்தை பொன்னேன் ஐயா என் சிரசி இங்கே வந்த சபையர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்து மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்கள் சாஸ்தாங்கனை சுருக்கா சொல்லி சக்தி கதை பாடப்போம் நீங்கள் சபையோர்கள் கேட்டிடு நாரங்கங்களை சுருக்கா சொல்லி அம்மாள் கதை பாடப்போம் நீங்கள் அனைவரும் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டு நீ ஒரு பழந்து குற்றம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லாதே ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா சொந்த குலத்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நாம் பாடிட்டா இல்லை தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா ஆறு பிழை நூறு குற்றம் ஆறு பிழை நூறு குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே அதாவது என்ன இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மணிமங்கலத்திலே பாரதி நகர்மான் அந்நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட கருமாரியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்டு இந்த கருமாரியம்மனுடைய திருவாலயத்திலே ஆடி மாத குடைவிழா தீமிதி பெருவிழா சிறப்பாகவே நடந்து வருகின்றது அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திலே 10 நாள் திருவிழாவிலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக இந்த மேடையிலே நாமலையும் வரவழைத்து உள்ளார்கள் நாமலை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலேயே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும் முதல்ல? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படியா? அப்படின்னா சரி, நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பா
ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை அப்பேர்பட்ட சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? உள்ள வரும் உள்ள வரும். அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாஸ்தா பிறவி ஆகவில்லை என்றால் என்ன ஆகும்? சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிடும். ஆமா, உள்ள சாமி கோயிலுக்குள்ள வராது, கோயிலுக்குள்ள சாமி வராது. சரி, அதனால சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி, உள்ள வந்தது மாதிரி. ஏன் அப்படின்னா என்ன காரணம்? 21 தேவதைக்கு 61 பண்டிகைக்கும் அதிபதியே ஐயனார் தான். ஐயனார் சாஸ்தா ஒருவர் தான். ஆமா, என்ன தாத்தாவுக்கு ஐயனார் பேரை சொன்ன உடனே தூக்கி வாரி போடும். புது வேட்டி வச்சிருக்கா? புது வேட்டி இருந்தா கட்டும். அப்படி இருப்பதனால சரி, சாஸ்தாவின் திருக்கதைகளை 4 வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு பிறகு செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய என் தாயாகப்பட்ட கருமாரியம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். ஆமையா, எங்கள் கதையிலே பொருள் குற்றங்கள், எங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் நம்ம தினந்தோறும் படிக்கமுல. சாரீர குச்சம்னா என்னய்யா, வீட்டுக்கே போகணும்னு ஒரு நிலைமையே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு உங்க ஆச்சி போன் போட்டுக்கிட்டே இருக்கா, எப்போ வருவீரு எப்போ வருவீரு, பேரம் பேத்தி எல்லாம் தேடுது, சீக்கிரம் நாளைக்காவது வந்து சேருமுக்கா. வில்லுப்பாட்டுக்கு போய் 25 நாள் ஆச்சு, வீட்டை வந்து எட்டி பார்க்கல இன்னும். சரிதான், அப்படின்னு ஓயாம எங்க அக்கா எங்க மச்சானுக்கு போன் போடுதா. அவ எதுக்கு போடுதா? எதுக்கு? பேரம் பேத்திகள் தேடுதான். ஆமா, பேரம் பேத்தி தேடதான். இன்னும் என்னத்துக்கு ஆச்சி தேட போறா? ரிட்டையர்ட் ஆகி போச்சு. இருந்தாலும் ஆச்சி விட்டு கொடுத்துறாளா? அதான் இல்லாத உழைப்பு, சரிதான், தூக்கமின்மை. ஆமா, உடம்பு எப்போதும் ஒண்ணு போல இருக்குமா? இருக்காது. ஆமா, பஸ்ல வேற பிரயாணம் வேற. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணுதோம். திருநெல்வேலியில இருந்து இங்க வந்திருக்கோம். 10 மணி நேரம் ஆகுது. 12 மணி நேரம் ஆகுது. 12 மணி நேரம். நான் 2 மணியை குறைச்சிட்டேன், நீ 2 மணியை சேர்த்து சொல்லிட்டீங்களா? அப்படி இருப்பதனால சரி, எங்கள் சாரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் இருந்த போதிலும் ஆட்களிலே அடி தாளங்களிலே ஒரு குறைகள் இருந்தாலும் குறை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருந்துட்டாலும் ஆமா பின் சொல் முன்னால் இருந்துட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போறோம். சரிதான், ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும், இருக்கும், ஒரு ஊர்ல கொஞ்சம் சப்ப தண்ணி இருக்கும், இருக்கும், ஒரு ஊர்ல கேன் தண்ணி இருக்கும், இருக்கும், இப்படி பரமாரி தண்ணி மாற்றமா இருக்கும். ஆமையா, அதனால நமக்கு வந்து சத்தம் வந்து சாரீரம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இருந்தாலும் ஏரியில சரியான தண்ணி. ஆனா இங்க வந்த உடனே நான் 2 கிளாஸ் மாட்டிட்டேன். 2 பக்கத்துல இருக்கு இல்ல தண்ணி 2 கிளாஸ் மாட்டிட்டு நட்டம். நான் விளக்கு தான் பக்கத்துல இருக்குன்னு இல்ல 2 கிளாஸ் மாட்டிட்டு நட்டமா இருக்கேன்னு பார்த்தேன். ஆமா, கேன் தண்ணி 2 கிளாஸ் குடிச்சேனா அவர் அந்த தண்ணியை போட்டா இதுல உட்கார முடியுமா? முதல்ல அதானே கேட்டேன். தண்ணி அடிச்சு உள்ள வர கூடாது முதல்ல. அதேதான். இங்க வந்து கோயில் வந்து எப்படியாப்பட்ட சாமி? ஆமா, வாசல்ல அலௌட் இல்ல. சரி, வந்தேன்னு வெச்சுக்க, நாளைக்கு தீக்குளிக்குள்ள தூக்கி போட்டுருவா. அதேதான். சரி, உள்ள தண்ணி வந்து எவ்வளவு தொண்டையை அடைச்சிருந்தாலும் உடனே டானு திறந்துரும். திறக்கும்டா. ஆகையினாலே என்னய்யா, எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் ஆமையா எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆமா, கவிஞர்கள் பாடி இருக்கலாம். நாங்களோ அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு ஆமா, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகிறோம். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆமையா, ஒவ்வொரு புலவர்களுமே என்ன ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. அது உண்மைதானே. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடி ஆகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகிறோம். சில பேர் வில்லுப்பாட்டு நேர்ல ஏற்கனவே பார்த்திருக்கலாம். சரிதான். சில பேர் இன்னைக்கு தான் புதுசா பார்த்து கொண்டு இருக்கலாம். பார்க்கலாம். நீங்க எல்லாம் மொபைல்ல பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதேதான். புரியுதா? புரியுதா? அதெல்லாம் புரியும். நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆமா, திருநெல்வேலி செந்தமிழ், திருநெல்வேலி மாவட்டம் செந்தமிழ். அப்பல ஒரு ஆலங்குளத்துல இருந்து ஒரு தம்பி நயினார் என்று சொல்லக்கூடிய அண்ணாவி மகன் என்ன பார்த்துட்டாரு. தாத்தா வாங்க. ஆமா, என்னய்யா இங்க வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் இங்க வந்து அந்நிய நாளாச்சு, இங்க தான் தங்கி இருக்கோம்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு சொன்னேன். நம்ம ஊர்ல இருந்து
வந்து வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. ஆமையா. இங்கேயே பூர்வீகமா இருந்த மக்களும் இருப்பாங்க. இருப்பார்கள். ஆன போதிலும் ஆமா இந்த வில்லுப்பாட்டு அப்படின்னா ஒரு கோவில் கொடை விழா திருவிழா அப்படின்னா என்ன அந்த ஆலயத்திலே முதல்ல கோவில் கொடைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் கோயில் கொடைனா நல்ல கருப்பு கொடையா இருக்குமோன்னு பார்த்தேன். கருப்பு கொடை வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு. அப்ப பூ கொடையா இருக்குமோ? கோவில் கொடைங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறோம் திருவிழா நடத்துறாங்க அதனால அப்படி சொல்லுகிறோம்னு. ஆமா கோவில் கொடை என்பதற்கு அர்த்தமே என்ன? நம்மள மாதிரி தொழிலாளிமார்களுக்கு கோவில் இருந்து நன்கொடை கொடுத்து நம்மள வாழ வைக்கத்தான் இந்த கோவில் கொடையா. அதேதான் அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வருஷத்துல ஒரு நாள் 10 நாளைக்கும் 10 தொழிலாளிகள் வந்து ஒரு கச்சேரிகளை பண்ண வேண்டும் என்று தொழில் செய்து நமக்காக கொடை வழங்கி நம்மள வாழ வைக்கத்தான் இந்த கோவில் கொடை விழா. அதேதான் அதேதான். அப்பேற்பட்ட கோவில் கொடையில கலை நிகழ்ச்சிகள் இருந்தா தான் ஆலயத்திற்கே சிறப்பா இருக்கும். ஆமா பாத்தியா பல்புகளை பாத்தியா? அடே அப்பா ரொம்ப கிட்ட போய் அப்படி இருப்பதனால சரி இந்த ஆலயத்திலே ஏற்கனவே நம்ம ஏரியாவ இருந்தா கரகாட்டம் வைப்பாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க, இன்னும் தெருக்கூத்து நாடகம் எல்லாம் வைப்பாங்க இந்த ஏரியாவுல. அப்படி இருக்கும்போது எத்தனைதான் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் இந்த ஆடல் பாடல் வச்சா என்ன செய்வாங்க? வந்துட்டு பாட்டை போட்டுட்டு கதையை விரிச்சு போட்டு அங்கிட்டு அங்கே ஆடும், அந்த பாட்டுல போயிடும். ஆமா அவங்களுடைய வேலை அப்படி. அதனால அவங்களால மாடனா வருவாங்க, சினிமா பாட்டு பாடுவாங்க, சாமி பாட்டு பாடுவாங்க, ஆடுவாங்க, புறப்பட்டு போயிருவாங்க. அது போக கரகாட்டம் இருந்தா என்ன செய்வாங்க? கரகத்தை தலையில வச்சு கரங்க கரங்க ஆடுவாங்க, சுத்துவாங்க. கரகாட்டம்னு சொன்னா அவங்களும் ஆடுவாங்க, கொஞ்சம் பாடுவாங்க, புறப்பட்டு போயிருவாங்க. ஆனால் ஒரு தெய்வத்தினுடைய அப்போ தெய்வத்தினுடைய புகழை பாடுவதற்கு தான் இந்த வில்லுப்பாட்டை பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா? கேட்கக்கூடிய பக்தர்களும் பக்தியா கேட்கணுமா? கேட்டா உடனே வந்து அம்பாள் வந்து அருள். ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் விடியக்காலம் 10 இட்லி கொடுத்து சாப்பிட வச்சு சாயங்காலம் வரைக்கும் போட்டு வெளுத்து கட்டுங்க. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கு? அவருக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் இல்ல, உங்களுக்கு தெம்பு இருக்கிறது வரைக்கும். ஆமா வேற வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும். என்ன சர்பத் பாட்டிலா? டானிக்கையா? உடம்பு வலிக்கும்ல, ஏற்கனவே என்கிட்ட இருக்கு டானிக்கா. அதானே. சரி ஆகையினாலே 6 பிழை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா பாதி மதி மான் மழுவா ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம்.
தெரிஞ்சாதானே போடுவோமே. கொலவு போட தெரியாம இருக்குமா? ஆம்பளன் சிங்கம் தான் கொலவு போடுது. அப்படியா? பிறகு சிங்கம் தானே. சிங்கம் தானே. தாய்க்குள்ள தங்கம் போடத்தான் செய்யும். கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா தெரியுது. கோயில்ல வந்து வெக்கப்படக்கூடாதுல்ல. கோயில்ல நம்ம கொலவு போடாம வேற யாரு கொலவு போடுவா? நாம தான் போடணும். நம்ம கோயில்ல நம்ம தான் கொலவு போடணும். ஆளா போட முடியும்? தெரிஞ்சாதான் நாங்க போடுவோமே. அதெல்லாம் போடுவாங்க. இப்ப போட தெரியுமில, நம்ம ஏரியாவுல போடுவாங்க. பரவாயில்லையா? தாய போடுங்கம்மா ஒரு குலவ, நீங்க பொன்னான மணி குலவ, முக்கா மூணு பேரா, முதற் குலவ போடுங்கம்மா, அவருக்கு பொன்னால பூநூலா, பொன்பரித்த நால்வடம்மா, வெள்ளியால பூநூலா, வெண்கலத்த நால்வடம்மா, தங்கத்தால பூநூலா, கனிவயிற தாவடம்மா, ஆனப்பட குதிரைப்பட, ஐயங்காட்சி பேப்படையா, முன்படையா மின்படையா, தண்டியலும் பெரும்படையா, என் கருமாரி வாசலில ஆன புலி கூட்டத்தோடு ஐயா அவதரித்து வாராரே. அவர் வாக்கு சொன்னா தப்பாது, வரம் கொடுத்தா வையாது, நம்பி வந்த மக்களுக்கு அவன் நல்வாக்கு சொல்லுவாரா. ஆரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தருமன் ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாடி வெள்ளி கைலாசத்தில், ஆடி வெள்ளி கைலாசத்தில், ஆணி பெண்ணால் முடிகுலுங்க, யாரெல்லாம் கொலுவிருந்தா, பார்வதியும் கொலுவிருந்த தன்னதியிலே சந்திரரா கொலுவிருந்த தன்னதியிலே சரஸ்வதியோ கொலுவிருந்த லோகத்திலே லட்சுமியோ வீரோ கொலுவிருந்த கொலுவிருந்த அங்கே பௌசுடனே கொலுவிருந்தா, பௌசுடனே கொலுவிருந்தா. சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம் ஆலயத்தில் சூரியனோ, ஆலயத்தில் சூரியனோ, அங்குகுலி சந்திரனோ, நீயோடு கொலுவிருந்தாரே. அங்கே கொலுவிருக்கும்
சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமையா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார் வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆமா ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை எல்லாம் எதற்காக படைத்தார்? மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? ஆமா எதுக்கு? அதாவது என்ன மண் உலகிலே நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சரி ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இப்ப உலகத்துல யாருடையாவது ஒத்துமை இருக்கா? ஒருத்தர்ட்டையும் கிடையாது. ஏன் ஒத்துமை இல்ல? இல்ல ஆமா, நீர் வாழ எனக்கு பொறுப்பு கிடையாது. இல்ல நான் வாழ இந்த உடுக்காருக்கு பொறுப்பு கிடையாது. இல்ல அப்போ ஒருத்தர் வாழ ஒருத்தருக்கு பொறுப்பு இல்ல. ஆமா இந்த உலகத்துல நம்ம என்னத்தை கொண்டு போறோம்? அதான கேட்டேன். இருக்கிறது வரைக்கும் சரி ஒருத்தனை கெடுக்காம ஒருத்தன் வாழ்ந்து ஆமா ஒருத்தன் குடிய ஒருத்தன் கெடுக்காம சரிதான் சந்தோஷமா வாழ்ந்தோம்னா ஆமையா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல சண்டை சலியம் போட்டு என்ன ஆக போகுது? அதான கேட்டேன். அதான் எல்லோருமே அனைவர்களுமே சரி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு போராமப்படாம ஒருத்தர் மேல ஒருத்தன் போராமப்படாம சந்தோஷமா வாழ்ந்தோம்னா அதுதான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆமா ஒருவர் சொல்லதை ஒருவர் கேட்டு அந்த வார்த்தையை அனுசரிச்சு ஆமா அவன் நீங்க சொல்றது நான் தாமியா சரிதான். இப்ப நம்மளுக்குள்ள ஒத்துமை சொல்லுதோம் அப்படியா? சரி சரி சரி. இப்ப நம்ம 6 பேத்துக்குமே ஒத்துமை கிடையாது. ஆமையா நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஆமா ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து இந்த பரத்துல உலகத்தை படைத்து பகவான் ஆகிய சிவபெருமான் ஆண்டவனாகிய பகவான் தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சிவனுடைய வடிவத்திலே சரி இதோ அமர்ந்திருக்கிறார்களே யாரு? நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த கருமாரி அம்மா இந்த அம்மாளுடைய வடிவத்திலே இந்த வடிவத்துல 10 மாதம் நாமளை சுமந்து பெற்றெடுத்த 10 மாதம் நாமளை கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். அப்ப நீங்களாம் சக்தியின் அம்சமா? ஆண்டவனும் பகவானுடைய அம்சத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து நாங்கெல்லாம் யாருடைய அம்சம்? நீங்க யார் அம்சம்? சக்தியினுடைய அம்சம். உண்மைதான். அதனால பெண்களை சாதாரணமா நினைக்க கூடாது. பெண்களை வந்து சாமியா தான் நினைக்கணும். இப்ப நான் வீட்டை விட்டு கிளம்பணும்னா சாமியா நினைக்க வேண்டாம். நல்ல பொண்ணா மதிச்சா போதும். வீட்டை விட்டு நான் வெளியே கிளம்பணும்னா என் வீட்டுக்காரி என் ஒய்ஃபோட காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். ஒய்ஃப்னா அர்த்தம் என்ன? என் பொண்டாட்டி. அது தமிழ்ல சொல்லும். ஆமா இங்கிலீஷ்ல பேசுறாரு. என் வீட்டுக்காரி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். சரி அவர் பீகங்கா முடிச்சிருங்க. ஆமா நல்லா கூட்டு வச்சா நல்லா இருக்கும். பெண்களை வந்து தெய்வமா மதிக்கணும். சரி மதிச்சா தான் நமக்கு ஒரு கஞ்சி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆமா சோறு கிடைக்கும். ஆமா அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் மண் உலகிலே மனிதர்களாகப்பட்ட நாமளை எல்லாம் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். ஆமா 6 அறிவை யார் பயன்படுத்துதா? மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார் முக்கண்ணன் பகவான். அது என்ன ஆசையெல்லாம்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசை ஒரு மனுஷனுக்கு தேவைதான். 3 ஆசைகளையும் கொடுத்ததோடு அல்லாமல் என்னையா நாமளுக்கு எண்சான் உடம்பை கொடுத்தார். அடேங்கப்பா எண்சான் உடம்பிலே நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும்தான் ஆண்டவே வயத்தை கொடுத்திருக்கிறார். வயத்தை மொத்தம் குறைச்சிட்டாரு. ஒரு சான் வயிறுனா ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபடுதோமே. ஆமா ஊரு விட்டு ஊரு மாவட்டம் விட்டு மாவட்டம் நகரம் விட்டு நகரம் மெட்ராஸ் வரைக்கும் வர வேண்டி இருக்கு. ஆமா வர வேண்டி இருக்குன்னா வயத்துக்கு எல்லாம் அந்த ஒரு சான் வயத்துக்கு தான் ஒரு வார சாப்பாட்டுக்கு இந்த பாடு. ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லக்கூடாது. என்ன இந்த ஒரு சான் வயிற்றுக்கு என்னய்யா? காலையில எந்திரிச்ச உடனே மூஞ்சிய கழுவி உடனே 2 கிளாஸ் காப்பி. சரிதானே. நல்ல காலையில 8:30 மணிக்கு சரி 10-14 இட்லி. சரிதானே. ஆமா
மதியம் 1 மணிக்கு என்ன 2 வகை கூட்டு வச்சு சரிடா. அப்பளம் ரசத்தோட ஆமா ரெண்டு தட்டு சாப்பாடு. நமக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா பத்தியா? ஆமா. சாயந்தரம் 3 மணிக்கு என்னய்யா 2 கிளாஸ் காப்பி. ஆமா. நைட்டு 8 மணிக்கு என்ன 7-8 சப்பாத்தி. சரி. அதுக்கு மேல 2 வயல் வாழைப்பழம். அது எதுக்கு? அப்பதான் விடியகால சீக்கிரம் போகலாம். ஆமா ஆள் உசுப்ப வேண்டாம். ஆனா ஒரு சான் வயிறு நம்ம சாதாரணமா சொல்லுதோம் எதை போட்டாலும் அத்து போகுதே. ஆண்டவே ஆ. ஒரு சாணம் ஏத்தி கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா ஆமா உடம்பெல்லாம் நாமளுக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருளே காணாது அப்படின்னு சொல்லித்தான் ஆ. இதற்கு மேல உனக்கு உருவம் வேண்டாம் மனிதா, மனிதா இதோட உன் உருவத்தை முடித்துக்கொள் ஆ. அப்படின்னு சொல்லித்தான் என்ன இந்த தலைக்கு மேல உருவத்தை கொடுக்காம முடின்னு சொல்லி தலையில முடிய கொடுத்தாரு. அதான் தலையில கொடுத்திருக்காரோ? வேற பேர் வச்சிருக்கலாம்ல? வேற என்ன பேர் இருக்கு? அதோட முடிச்சுதான் நமக்கு முடின்னு கொடுத்திருக்காரு. ஆமா வேற பேர் இருக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் வேண்டாம். சொல்ல மாட்டோம்டா. அதனால சரி ஆண்டவனாகிய பகவான் ஆமா நமக்காகவே நாமளை எல்லாம் படைத்து மரம் செடி கொடி ஆமையா பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஆமையா எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். உலகத்தை படைத்தால் போதுமா? என்ன செய்ய வேண்டும்? படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நல்ல தினை எடுத்து தினை எடுத்து இழந்தார் படி இழந்தார் படி இழந்தார் படி இழந்தார் ஆமையா ஓடையா
பாலும் பழம் கொடுப்பாளா ஆண்டவனாகிய பகவான் அகில உலகமெல்லாம் முதலந்து விட்டு ஆதி கைலாசத்திற்கே திரும்பி வருகின்றார். அப்ப கைலாசமலைக்கு திரும்பி வரும்போது என்னையா ஆண்டவனை எதிர்பார்த்து காத்திருந்த பார்வதா தேவி